ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு கல்யாண வீட்டில் இது சாப்பிட்டேன். ஒரே ஒரு பொருள் போட்டால் போதும், டேஸ்ட் நாக்க விட்டு போகாது. ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு கல்யாண வீட்டில் அந்த சமையல் மாஸ்டர்கிட்டையே எப்படி செய்யுதுன்னு கேட்டு இன்றைக்கி நம்ம வீடியோ நான் போடுறேன். நான் இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் செஞ்சு அந்த டேஸ்ட்டான ஸ்வீட் எப்படின்னு செய்து பார்த்து சாப்பிடுங்க. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 200 கிராம் ஜவ்வரிசி, கண்ணாடி ஜவ்வரிசி இல்லைனா மாவு ஜவ்வரிசி எது வேணாலும் 2 தண்ணி ஊற்றி கழுவி ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 1/2 லிட்டர் பால் காய வச்சுருக்கிறேன். பால் நல்லா காஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். ஜவ்வரிசி நல்லா சாஃப்டாக நல்லா ஊறிடுச்சு. இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் 300 கிராம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா பப்பிள்ஸ் வர நேரத்தில் நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை அதில் போட்டுடலாம். ஊற வச்சதுனால ஜவ்வரிசி 5 நிமிஷத்தில் வெந்துடும். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ஸ்வீட்டு. இப்போ ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஜவ்வரிசி வெந்துக்கிட்டே இருக்கட்டும். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நான் சேமியா நார்மல் சேமியான்றதுனால நான் நெய்யில் நல்லா வறுத்து எடுக்க போகிறேன். நீங்கள் ரோஸ்டட் சேமியாவாக இருந்தால் வறுக்க தேவை கிடையாது. 100 கிராம் சேமியா நான் 1 பாதியமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு முந்திரி 1 பாதியமாக உடச்சி வச்சுருக்கிறேன். இதுவும் ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போது நெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச முந்திரியை அதில் போட்டலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சு நல்லா கருகாமல் பொன்னிறமாக வறுத்து எடுக்கலாம். ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லாவே செவந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அதே நெய்யிலேயே நம்ம எடுத்து வச்ச சேமியாவையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருகாமல் வறுத்து எடுத்துக்கலாம். 1 நிமிஷம் இருந்தால் போதும், நல்லா பொரிஞ்சிரும். இப்போது இது நல்லாவே வறுத்தாச்சு. சேமியாவும் நல்லா வறுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா கண்ணாடி மாதிரி நம்ம ஊற வச்சதுனால சட்டுன்னு வெந்துடும். இப்போ அந்த சேமியாவை எடுத்து அந்த நெய்யோடையே ஊற்றிடலாம். ஜவ்வரிசி சேமியா ரெண்டுமே நல்லா வேகட்டும். ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பால் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த பால்லேருந்து ஒரு குழிக்கரண்டி பால் மட்டும் எடுத்து ஒரு சின்ன கிண்ணத்துக்கு ஊற்றிக்கலாம். இப்போது சேமியாவும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்துருச்சு. இது அப்படியே இருக்கட்டும். நாம் எடுத்து வச்ச குழிக்கரண்டி பாலில் 10 ரூபா பாதாம் மில்க் பவுடர், இது எல்லா கடைகளிலுமே கிடைக்கும். அது ஒரு 2 பாக்கெட் மட்டும் வாங்கி அந்த பாலில் கட்டி இல்லாமல் கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஜவ்வரிசியும் சேமியாவும் நல்லா வெந்துருச்சு. 300 கிராம் சர்க்கரை போட்டு 1 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். சர்க்கரை கரைஞ்ச உடனே நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுக்கிற பாலையும் ஊற்றிடலாம். 1 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற பாதாம் பாலையும் அதில் ஊற்றிடலாம். இந்த ஒரு பொருள் சேர்க்குறதுனால டேஸ்ட் சூப்பராக இருக்கும். டேஸ்ட் நாக்க விட்டு போகாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். முக்கால்வாசி பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற முந்திரியும் அதில் போட்டுடலாம். இப்போது 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதி வரட்டும். பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சுட சுட டேஸ்டான பாதாம் மில்க் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிட்டேன். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருந்ததுனால அந்த கல்யாண வீட்டு மாஸ்டர்கிட்டயே போய் எப்படி செய்யுதுன்னு கேட்டு நான் நம்மளும் ஒரு வீடியோ போடணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்லாம் நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.